தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ், அதுவுமா என்னென்ன கணிப்புகள் வெளியாச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதில் ஒன்று மட்டும்தான் டிவிகேக்கு ஃபேவராக இருந்துச்சு. நம்ம எல்லாரோட ஸ்பெக்குலேஷனும் அது மேலே தான் இருந்துச்சு. இல்லை, இவங்க கணிச்சா 1-2 மிஸ் ஆகும், ஒரேடியாக மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி இதே எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா கருதணும்ல, அதான் கிட்டத்தட்ட இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை பற்றியும் இப்போதைய கால நிலவரம் இருக்குல்ல, இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒரு நபரோட ஸ்பீச்சை தான். உண்மைதானே? எல்லாரும் ஏற்க முடியாது, சொல்ல முடியாதுல்ல. விஜய் அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகள் ஒன்றுனா வந்துட்டு இருக்குல்ல, இதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு பூரிப்படைஞ்சிருக்காரு அப்படின்றது அவரோட முகத்தை பார்க்காம லிட்டரலாக தெரியுதுங்க. மக்கள் அமோக ஆதரவு, போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுக்காக அந்த அளவுக்கு போட்டாங்க விஜய் சாரோட வீட்டை சுற்றி அப்படின்றது லிட்டரலாக தொடர்ந்து பார்க்க முடிஞ்சிட்ருக்கு. இதுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் அவசர ஆலோசனை கூட்டத்துக்கு இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிக்கில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கேண்டிடேட்ஸு, அவங்க சார்ந்து அடைச்சி பேசுகிற விஷயமா இருக்கட்டும், அடுத்து என்னென்ன முடிவு பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அது சார்ந்த ஏற்பாடுகள் பெருசாக போயிட்டுருக்கு. ஒரு அப்பாவுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? எஸ்எஸ்சி அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு அப்பாவா நான் பெருமைப்படுறேன்ப்பா, என் பையன் இப்போ ஏற்பட்ட இடத்துல போயிட்டு அமர்றாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எனக்கு அது பெருமையாக இருக்குது. தனித்து போட்டி அப்படின்ற விஜயோட முடிவு இருக்குல்ல, அது கரெக்டான முடிவுன்றதை நான் இப்போ திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு சந்திரசேகர் அவர்கள். ஜெயிப்பேன் அப்படின்ற விஜயோட தன்னம்பிக்கை இருக்குல்ல, இதை பார்க்குறப்ப ஒரு அப்பாவாகவே இருந்தாலும் எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் எந்த அளவுக்கு முன்னோக்கி போக முடியுமோ போனாப்புல என் மகன். இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றின்னு அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு. யார்? எஸ்எஸ்சி அவர்கள். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பரப்பு கொடுத்தா சொன்னார் பார்த்தீங்களா, ஏன்ப்பா அந்த தொகுதியில் இவர் நிற்கிறாரு, இந்த தொகுதியில் அவர் நிற்கிறாரு அப்படின்லாம் பார்க்காம எல்லா தொகுதியிலும் விஜய் தான், நான் தான் நிற்கிறேன் அப்படின்றத நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொன்னாப்புல. ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயத்த மக்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப தெளிவாக நம்மளுக்கே தெரியுது. அவர் அப்போ சொன்னப்போ பல பேரும் கிண்டல் பண்ணாங்களே, என்ன எல்லா தொகுதிகள்லையும் அதான் ஆல்ரெடி 2 தொகுதி நிற்கிறாரு, எப்போனா எல்லா தொகுதிகள்லையும் அது இதுன்னு பேசினாங்க. ஆனால் பேசின வகைகள் எல்லாத்துக்கும் இப்போ பூட்டு தான் போடப்பட்டிருக்கு. அப்போ சொன்ன விஷயம் இப்போ அப்படியே நடந்திருக்கு. மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். இன்னும் முடிக்கல. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். உங்க சின்னம் என் நெஞ்சில் குடியிருக்கும். ஒரு சில நேரங்களில் விளையாட்டை சும்மா அப்படி சொல்லிட்டு போகிறது திடீர்னு வினையாக மாறும். அப்படியே நிகழ்காலத்தில் நடக்கிறதையும் பார்ப்போம் பார்த்தீங்களா, அது போல ஒரு விஷயம். இந்த டிவி டிபேட்டாக இருக்கட்டும், அந்த ஷோஸாக இருக்கட்டும், நிறைய மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் பல பேர் சொன்னது, கிண்டலாக சொன்னது என்ன தெரியுமா, நாங்கள் எக்ஸிட் போல்ஸ் ஏதோ தாவைக்க மேலே வரும்ன்றாங்க அப்படின்ற ரிசல்ட்டை பார்த்துட்டு, ஓ அப்போ மற்ற எக்ஸிட் போல்ஸ்லாம் கரெக்டு, டிஎம்கே ஏடிஎம்கே தான் மேலே வருவாங்கன்னு, டிவிக்கே ஆட்சியை பிடிக்குன்னு சொன்னால் மட்டும் தப்புன்ற மாதிரி பல பேர் பேசுனாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சில பேர் சொன்ன விஷயம், ஆக்சிஸ் ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஏதோ விஜயை வீழ்த்துறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரணும் போல இருக்கு, இவங்களும் அப்படி தான்ப்பா பேசுகிறாங்க, அப்படி தான் எக்ஸிட் போல்ஸ் இருக்குது, இதெல்லாம் நடக்கிற கதையா, தமிழக மக்கள் என்ன அந்தளவுக்கு விட்டுருவாங்களா என்ன புதுசாக வர கட்சியை, அது இதுன்னு பேசினாங்க. கூட்டணி வச்சாதான் விஜய் அவர்களால்
அடுத்த கட்டம் சார்ந்து யோசிக்க முடியுன்ற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் இப்போ என்னங்க நடந்துட்டுருக்கு? ஆனால் அப்போ சொன்னாங்களே கிட்டத்தட்ட நிஜமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 பார்ட்டி சார்ந்த ஓட் பேங்க்கை இப்போ மொத்தமாக சேர்த்தா தான் டிவிக்கோட காம்பீட் பண்ண முடியுன்ற மாதிரி அந்தளவுக்கு சோபிச்சுக்கிட்டு இருக்காங்க டிவிக்கே. இன்னொரு பக்கம் டிஎம்கேவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதில் ஒரு சில ஸ்டார் கேண்டிடேட்ஸ் மட்டும், உதாரணத்துக்கு நேரு அண்ணன் இது போல் சில பேர் மட்டும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் மெஜாரிட்டி விக்ட்ரி யார் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கா? டிவிகே 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 அவங்க தான் தொடர்ந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலேன்ற ஏக்கம் பல பேருக்கு வந்திருக்கும். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா டைட்டில் கார்டு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்ட்டு. இதை நானாக எட்டு கட்டி சொன்னது கிடையாதுங்க. சோஷியல் மீடியா முழுக்க நிறைய பசங்க, நிறைய பேர் வர்ச்சுவல் வாரியர்ஸ் முதற்கொண்டு நிறைய பேருமே இதை டைட்டில் கார்டை வச்சா தேட்டரில் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ, எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது, நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ தானே முடிவு ஒன்று வெளியே வந்துட்டு இருக்க ரிசல்ட்டு பார்ப்போம். ஒட்டு மொத்தமாக அக்குமுலேட் பண்ணி தனிப்பெரும்பான்மைன்ற விஷயம் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து திரை உலகினர், குறிப்பாக நம்ம கோலிவுட் இருக்குல்ல, இதை தாண்டி மற்ற வுட் இருக்குது பாருங்க, சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பெரிய பெரிய ஸ்டார்ஸும் வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களுக்கு. இதில் நானி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆக்டர் விஜய் சார், ஃபர்ஸ்ட் டவுட்டட் அண்ட் தென் கிரவுண்ட். உண்மைதான், முதல்ல சந்தேகம், அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. ஹேப்பன் அட் அவர் ஹோம், நவ் இட்ஸ் ஹேப்பனிங் இன் அவர் நெய்பரிங் ஹோம். அதாவது முதல்ல எங்களோட மாநிலத்தில் நடந்துச்சு சார், இது போல் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறது. இப்போ அடுத்து நம்ம பக்கத்து மாநிலம் தமிழ்நாடு, இங்கே நடந்திருக்கு சார், சூப்பர் அப்படின்னு இருக்காப்புல. அதாவது ரிசல்ட்டு ஒட்டுமொத்தமாக வரல, ஆனால் அதுக்குள்ளே நானியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு விஜய் சார் தான், அவரை விட்டால் வேறு யாருமே இல்லைன்னு அவர் இங்கே சொல்லியிருக்காப்புல. அண்டர்டாக் வின்னிங் இஸ் ஆல்வேஸ் அப்சல்யூட் சினிமா. அது ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர், சீரியஸ் நடிகர், கூத்தாடி இவங்க கிட்டலாம் மக்கள் ஆட்சியை கொடுத்துருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் பாருங்க. இப்போ நடந்திருக்கா மாதிரி இதை தான் அங்கே சொல்கிறாப்புல, அண்டர்டாக் வின்னிங் இஸ் ஆல்வேஸ் அப்சல்யூட் சினிமா அப்படின்ட்டு. அண்ட் தமிழ்நாடு மக்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நல்லது காத்துட்ருக்குன்னு நம்ம ஊரில் இருக்க நடிகர்கள் பேசுகிறத விட அதிகமாக நானே ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்புல. ஓகே, அண்டை மாநிலங்களை சேர்ந்த உச்ச நடிகர்கள் கூட நம்ம மாநிலம் சார்ந்த அரசியலை தெரிஞ்சு வச்சுருக்காங்களே, சினிமா கலப்பை புரிஞ்சு வச்சுருக்காங்களே, அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நியூ சாப்டர் பிகின்ஸ், இதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். வேல் எந்திர எல்லாருக்குமே முருகப்பெருமான் துணை நிற்பாருன்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். யார் கையில் வேல் இருக்குன்றதை முடிவு பண்ணி தான் அவங்களுக்கான முருகரோட ஆசி கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும். விஜய் அவர்களுக்கு முருகப்பெருமான் ஆசி கிடைச்சிருக்கா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜோசஃபே அப்படின்ற வார்த்தையை தான் பெரும்பாலும் பல பேரை பயன்படுத்தினாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ அதே தான், ஏன்ப்பா எந்த பேர் இருந்தால் என்ன, கிருஷ்ணா இருந்தால் என்ன, மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா உலகத்தில் இருக்க எல்லா சாமியும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா. அந்த ஆசீர்வாதம் மேபி விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு போல இருக்குன்னு அப்படி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வெற்றி, ஒரே ஒரு வெற்றி மொத்தமாக களத்தையே மாற்றி விட்டுருச்சு. அன்றே கணித்த வெங்கட் பிரபு அண்ட் அட்லி, பிகில் படம் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு டைலாக் டெலிவரி பண்ணி வச்சிருப்பாப்புல, நம்ம அட்லி சிஎம் தொகுதிப்பா அப்படின்ட்டு. அப்போ தேட்டரில் விஜய் சாரோட ஃபேன்ஸ் பல பேரும் கொண்டாடினாங்க அந்த டைலாக்கை. ஆனால் ஒரு சில ஹேட்ரடை பரப்புவாங்களா, அப்போ அவங்க சொன்னது, எதுக்கு இந்த தேவையில்லாத ஆசை, வந்தமா படத்தை நட்சமா சம்பாரிச்சமான்னு போன இல்லாமல் என்ன சிஎம்னா, எனக்கு தெரிஞ்சு அட்லி இந்த சீனை வச்சிருக்க மாட்டாருப்பா, விஜய் கேட்டு தான் வைக்க சொல்லியிருப்பா, அது என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அட்லி அப்போ கணிச்சது பழிச்சிருச்சா. இதை தாண்டி கோட்டு படம், அதில் TN07 CM 2026 அப்படின்ற கார் பிளேட்டில் வர்ற எழுத்துக்கள், இதை வச்சு பல பேரும் வெங்கட் பிரபு அவர்கள் டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓ இதுவும் விபி வைக்கல, விஜய் சாரை சொல்லி வைக்க சொல்லியிருப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு. அதுவும் இந்த சீன் பெருசாக கூட வந்திருக்காது, அப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ன பேச்சுன்றீங்க, நிறைய அரசியல்வாதிகளும் ஊடகங்களில் கேள்வி கேட்பாங்களே, அப்போ அரசியல்வாதி பதில் சொல்லுவாங்களே, அப்போ என்னென்ன சொன்னாங்க, என்னது இது ஃபுல்லாக 2026 கப்பு முக்கியம், பிகிலு இதெல்லாம் நடக்கிறதான்னு சொன்னாங்க. நடந்துருச்சு. தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க, எப்போ எப்படி அவங்க முடிவுகளை எடுப்பாங்கன்னு. ஒன்ஸ் நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அதை ஓட்டில் காமிச்சிருவாங்க. அது இப்போ நல்லா காமிச்சு வச்சுருக்காங்க. சரி ரைட், இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தோமே, இதில் முக்கியமான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கவனிக்கணும்ல. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தோம் நம்ம சேனல் பேஸில் இருந்து. அதில் டிவிக்கே தான் ஜெயிக்கும்னு 69% மக்கள் ஓட் போட்டிருந்தீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களே. அதில் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் முன்ன பின்னன்ற மாதிரி தான் வந்துருந்துச்சு. பட் மேசிவ் மெஜாரிட்டியாக டிவிக்கே தான் ஓட் பேங்க் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்து பல பேர் அந்த கமெண்ட் செக்ஷனில் பேசியிருந்தது, ஏப்பா டிஜிட்டல் ஒரு போல்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிங்கன்னா அதில் ரிசல்ட் உண்மையாக வருக போகுது, இதெல்லாம் நடக்காதுப்பா, விஜய் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதே கஷ்டமாக அந்த பார்ட்டி அப்படின்னாங்க. ஆனால் இப்போ நம்ம கருத்து கணிப்பு எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அதில் அதான் கிட்டத்தட்ட நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் 69-70% அளவுக்கு ஓட் பேங்க் போகுமான்னு தெரியல. அந்தளவுக்கு போச்சுன்னா அது மேசிவ் மெஜாரிட்டியாக மாறிடும். அந்தளவுக்கு தனிப்பெருங்கட்சியாக பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம பெருசாக பார்த்ததும் கிடையாது. ஆனால் ஆட்சியை தனிப்பெருங்கட்சியாக பிடிச்சாலே பெரிய விஷயம் தான். அந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் பழிச்சா மட்டும் தான் எடுத்துக்க முடியும். இப்படி 1-2 எக்ஸிட் போல்ஸ் மட்டும் தான் பழிச்சிருக்கு.
ஆனால் மெஜாரிட்டி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அந்த ஃப்ளாஷ்பேக்கை உங்கள் முன்னாடி கொண்டு வரேன். பழசை மறக்கூடாதுல, அதனால் அந்த பழசை கொண்டு வரேன். அதாவது நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டு முடிச்ச பிற்பாடு எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் ஒவ்வொருத்தராக வெளியிட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், இதில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்ற நீங்கள் சொல்லுங்கள். எந்த எக்ஸிட் போல்ஸ் கண்ணு முன்னாடி கரெக்டாக தெரியுதுன்றவங்க நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். இல்லை மொதல் எக்ஸிட் போல் அக்னி நியூஸ் சர்வீசஸ். இவங்க என்ன சொன்னாங்க? டிஎம்கே கூட்டணி 169 இடங்களை பிடிக்கும், ஏடிஎம்கே கூட்டணி 64 இடங்களை பிடிக்கும், டிவிக்கே ஒன்று மட்டும்தான் பிடிக்கும்னாங்க. அதுவும் ஆப்வியஸாக என்ன விஜய் நிற்கிற தொகுதியில் மட்டும் ஜெயிப்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 தொகுதிகளை ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதர்ஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் 1% கூட டிவிக்கு பெருசாக கொடுக்கல. இப்படி இருந்துச்சா? அக்னி நியூஸ் சர்வீசஸ் இவங்களோட எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் பழிச்சிருக்கா? ஓகே. அடுத்து என்டிடிவி. இவங்க என்ன சொன்னாங்க? டிஎம்கே கூட்டணி 125லேருந்து 145 தொகுதிகளை ஜெயிக்கொண்டாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 65லேருந்து 80 வரைக்கும் ஜெயிக்கொண்டாங்க. டிவிக்கு ஓரளவுக்கு கரிசனம் காமிச்சிருக்காங்க, 18லேருந்து 24 வரைக்கும் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. என்டிகே 2லேருந்து 6 வரைக்கும் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் கொடுமை என்னென்னா 234 தொகுதிகள்லையும் என்டிகே பின்னாடி மட்டும் தான் சந்திச்சுது. என்டிடிவி ஜெயிச்சாங்களா இந்த எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டில்? ரைட்டு. மூணாவதாக ரிப்பப்ளிக் டிவி. இவங்க என்ன சொன்னாங்க? டிஎம்கே கூட்டணி 122லேருந்து 132 வரைக்கும் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 87லேருந்து 100 வரைக்கும் போகும்னாங்க. டிவிக்கே 10லேருந்து 12 வரும்ப்பா அவ்வளோதான் அப்படின்னாங்க. என்டிகே சீட்ஸே வராது, அப்படியே ஒரு வர ஆரம்பித்து ஒரு 6 வரைக்கும் அதிகபட்சம் போகும்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட சொன்னவங்கெல்லாம் பார்த்தீங்களா, டிஎம்கே ஃபஸ்ட்டு, ஏடிஎம்கே செகண்டு, தேர்டில் டிவிக்கே, ஒன்றொன்றுத்தில் என்டிகே மேலே வர மாதிரியும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிப்பப்ளிக் டிவி சொன்னது படிச்சுதா? ஓகே. 4வது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? டிஎம்கே கூட்டணி 145லேருந்து ஒரு 160 வரைக்கும் வரும்ப்பா அப்படின்னாங்க. இதெல்லாம் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறது கிட்டத்தட்ட அந்த கூட்டணி சேர்ந்து. ஏடிஎம்கே கூட்டணி 50லேருந்து 65 வரைக்கும் வரும்னாங்க. டிவிக்கே 13லேருந்து அதிகபட்சம் 18பா அப்படின்னாங்க. என்டிகே 5லேருந்து 8 வரைக்கும் வரும்னாங்க. சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி சொன்னது பழிச்சுதாங்க. ஓகே. 5வது CNN நியூஸ் 18. இவங்க என்ன சொன்னாங்க? ஏடிஎம்கே கூட்டணி 114லேருந்து 124 சீட்ஸ் வரைக்கும் வரும்னாங்க. டிஎம்கே கூட்டணி 103லேருந்து 113 வரைக்கும் வரும்னாங்க. டிவிக்கே 4லேருந்து 10 அதிகபட்சம் அவ்வளோதான் சொன்னாங்க. என்டிகே ஒரு சீட் கூட வராதுன்னு இதை மட்டும் கரெக்டாக கணிச்சிருந்தாங்க. ஸோ CNN நியூஸ் 18ஓட இந்த கணிப்பு கரெக்டாக பழிச்சிருக்கா? ஓகே. 6வது டைம்ஸ் நவ். இவங்க ஏடிஎம்கே தான் லீட் பண்ணாங்க. இவங்களும் ஏடிஎம்கே கூட்டணி 128லேருந்து 147 சீட்ஸ் வரைக்கும் போகும்னாங்க. டிஎம்கே கூட்டணி 75லேருந்து அதிகபட்சம் 95ன்னாங்க. டிவிக்கே பார்த்தீங்கன்னா 8லேருந்து அதிகபட்சமே 15 தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்டிகே ஒரு சீட் கூட வாங்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் உடன்படுறீங்களா? 6த்தை விடுங்க. 7வது அல்டிமேட்டு இந்தியா டுடே. வேறு யாரும் இல்லை, ஆக்சிஸ் மை இந்தியா. அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க பாருங்க. இந்த ப்ரெடிக்ஷனுக்காக அவங்கள வசைபாடாதவங்களும் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ தீத்தாங்க. என்ன ஆக்சிஸ் இவ்வளோ தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க? இப்போ தான் 2 வருஷம் தான் அது கட்சி ஆரம்பிச்சு, அதுக்குள்ளே அவங்க என்ன வந்துருவாங்க என்ன அதிகப்படியாக வாக்குகளை பெற்று டிவிக்கு அது இதுன்னு கேட்டாங்க. ஆனால் ஆக்சிஸ் கலங்கவே இல்லையே. நாங்கள் கரெக்டாக தாங்க போல் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க தான் டிவிக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க. 98 தொகுதிகளிலிருந்து 120 தொகுதிகள் வரைக்கும் டிவிக்கு ஜெயிக்கொண்டாங்க. அதாவது 118 தான் மெஜாரிட்டி. அப்போ அவங்க 118ஓட 2 இடங்கள் கூடுதலாக சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். டிஎம்கே கூட்டணி 92லேருந்து 110 வரைக்கும் வரும்னாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 22லேருந்து 32 வரைக்கும் வரும்னாங்க. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் கூட அடிக்க வாய்ப்பு இல்லைன்னாங்க. இது வரைக்கும் நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்ததை வச்சு சொல்கிறதா இருந்தால் இந்த கருத்து கணிப்பு தான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஆனால் என்னதான் ஊடகங்கள் பத்திரிகைகள் இந்த அளவுக்கு மாஞ்சி கருத்து கணிப்புகளை பண்ணாலும் ஐபிஎஸ் ரவி இருக்கார்ல, ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், தாம்பரத்தோட முன்னாள் கமிஷனர், அவர் பண்ண கருத்து கணிப்புலாம் வேறு லெவலுங்க. சூப்பராக கருத்து கணிப்பு பண்ணியிருந்தாப்புல. கிட்டத்தட்ட அந்த மனுஷன் என்ன சொன்னாரோ அதை நம்ம ரிசல்ட்டாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அறுவடை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு சல்யூட் நம்ம பதிவு பண்ணிப்போம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். இனிமே ஊடக கருத்து கணிப்புகள் இருக்குல்ல, இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புவீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.